வணக்கம். என் பேச்சும் தமிழ், என் மூச்சும் தமிழ், என் அன்பும் தமிழ், என் அன்னையும் தமிழான உன்னை முதலில் வணங்குகிறேன். பொற்காலம் தந்தவரே, விருதுநகர் புதல்வரே, அரசியல் வேந்தரே, படிக்காத மாதியே, கல்வி தந்தையே, கரை வேட்டி பிரியரே, காமராஜரே, உங்களுக்கு ஆர்.பி. தீட்சாவின் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். 1903ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்தார். இளம் வயதில் தந்தையை இழந்து பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்தி குடும்ப வறுமையை போக்க தனது தாய்மாமாவின் துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்தார். விடுதலை போராட்டத்தில் ஏற்பட்ட ஈடுபாடு காரணமாக காங்கிரஸ் கட்சியில் இணைந்து நாட்டின் விடுதலைக்கு பாடுபட்டார். உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம், ஆகஸ்ட் புரட்சி என சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு 9 ஆண்டுகள் சிறை சென்றார். 1954ஆம் ஆண்டு தமிழக முதல்வராக பதவியேற்றார். கேடில் விழிச்செல்வம், கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை என்ற வள்ளுவனின் வரிகளுக்கு ஏற்ப கல்வி செல்வமே அழியா செல்வம் என்பதை உணர்ந்த காமராஜர் தமிழ்நாட்டின் 30,000 கல்வி நிலையங்களை தொடங்கினார். அதனால் தான் கல்வி கண் திறந்தவர் என்கிறோம். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினையே அழித்திடுவோம் என்ற பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப பாரதியின் மண்ணிலேயே எட்டயபுரத்தில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். மேலும் மாணவர்களுக்கு பள்ளி சீருடை திட்டம், கட்டாய கல்வி ஆகியவை அறிமுகப்படுத்தினார். இதனால் ஆங்கிலேயர் ஆட்சியில் 7% இருந்த கற்றோரின் எண்ணிக்கை 37% அதிகரித்தது. நெய்வேலி நிலக்கரி தொழிற்சாலை, ஆவடி துப்பாக்கி தொழிற்சாலை, பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை என தொழில்துறையில் அபார வளர்ச்சி செய்தார். 3 முறை தமிழ்நாட்டு முதல்வர், 4 முறை நாடாளுமன்ற உறுப்பினர், 5 முறை காங்கிரஸ் கட்சியின் தலைவர் என உயர்ந்தார். படிக்காத மேதை காமராஜருக்கு பாரதி ரத்னா பட்டத்தை அளித்து இந்திய அரசு பெருமைப்படுத்தியது. மனிதருள்